ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தண்ணீரை சேமிப்பதுன்னு நம்ம பேச தொடங்கினோன்னா நம்ம கண் முன்னாடி நிற்கிறது பெரும்பாலும் அணைகள், அதோட கொள்ளளவு எவ்வளவு, அதை பற்றி பேசுவோம். ஆனால் உண்மை என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அணைகளோட கொள்ளளவை விட குளங்களோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த குளங்களோட கொள்ளளவு அதிகம். ஏன்னா நம்மக்கிட்ட 41,000 குளங்கள், ஏரிகள், அது இல்லாமல் குட்டைகள்லாம் இருக்குது. இதோட கொள்ளளவு நம்மளோட அணைகளோட கொள்ளளவை விட அதிகம். அதுவும் இது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. அந்தந்த ஊர்களுக்கான கிணத்துக்கு, அதாவது நம்ம அதை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு மெயின் ஆதாரமே குளங்கள் தான். இந்த குளங்கள், குட்டைகளில் தண்ணியை சேமித்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட அதோட சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் செழிப்பாக இருக்கும். பல்லுயிர்களும் அங்கே பெருகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். புதுசாக நீராதாரங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குட்டைகள், குளங்கள் இது எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறதும் அதிகமாக இருக்குது. அதனால் இருக்கிற குட்டைகளையாவது நம்ம சரியான முறையில் பராமரித்து தண்ணீர் வருவதற்கான வழிகளை உருவாக்கணும்னா குட்டைகளும் பாதுகாப்பாக இருக்கும். அங்கே ஒரு குட்டை இருக்குதுங்கிறதாவது மற்றவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவோட சூழலும் மாறும். அணைகளை விட குளங்களும் குட்டைகளும் மிக மிக அவசியம். நீர்த்தேக்கத்தில் குட்டைகளும் குளங்களும் தான் அணைகளை காட்டிலும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டை இருக்குது. இந்த குட்டைக்கு நீர்வரத்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி இல்லாமல் 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி மட்டும்தான் அது தண்ணீர் கொண்டு வர்ற மாதிரி வழி இருந்தது. அதாவது மழைக்காலத்தில் வீணாக போகக்கூடிய தண்ணீரை கொண்டு வர்றதுக்கான வழியாக இருந்தது. ஏன்னா இது வாய்க்கால் பாசனத்தில் வீணாகக்கூடிய தண்ணியை 2 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இது கொண்டு வர்ற மாதிரி இருந்தது. இப்போ வருஷம் கொண்டு வர்ற மாதிரியும் மாற்றியிருக்கிறோம். இது எங்கள் சுற்று வட்டார பகுதி விவசாயிகளே சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அவங்ககிட்டருந்து சில பேர்த்திட்ட அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இது மூலிமா ஒரு முன்ன நின்று ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மூலிமா தான் இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருந்த குட்டையை இவ்வளோ சேமிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்காக ஒரு பைப்லைன் அமைச்சு அந்த பைப்லைனில் மழை காலத்தில் வேஸ்ட்டாக போகிற தண்ணீரை வாய்க்காலில் வேஸ்ட்டாக போகிற தண்ணீரை சேமிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஊர்லேயும் இதுக்கான இதே மாதிரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை பொருட்படுத்துறதில்ல. மழை காலத்தில் இந்த மாதிரி புயல்கள் தொடர்ந்து வர காலகட்டத்தில் வர்ற தண்ணீரை நம்ம சேமிக்கணும். சேமித்தா மட்டும்தான் வறட்சியை தாங்க முடியும். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு நல்லா மழை பெய்யும். அதோட இது ஒரு 6 மாதத்துக்கு நல்லா இருக்கும். 3 மாதம் ரொம்ப வறட்சியாக இருக்கும். போர்கள் நிறையா போடுவாங்க. அதை கம்மி பண்ணணுன்னா ஒரே வழி குளங்கள், குட்டைகளில் சேமிக்கிறது தான். இப்போ பாருங்கள், இந்த குட்டையிலேருந்து பல வருஷத்துக்கு அப்புறம் குட்டை நிறைஞ்சு வெளியே தண்ணி போகுது. குட்டை மேலே வரைக்கும் நாங்களே எதிர்பார்க்கல. பைப் மட்டம் வச்சுருந்தோம். அந்த பைப் மட்டத்தையே தாண்டி மேலே 3 அடிக்கு மேலே தண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதில் சில பகுதிகளில் 20 அடிக்கு ஆழத்துக்கு தண்ணி நிற்குது இந்த குட்டையில். இதை இங்கே இருக்க சுற்று வட்டார விவசாயிகள் தான் பண்ணியிருக்கிறோம். அரசாங்கத்தையே எல்லாத்துக்கும் நம்பிட்டு இருந்தோம்னா நம்மளால் முடியாது. அதனால் அரசாங்கம் செய்கிறத செஞ்சுட்டு இருக்கட்டும். நம்மளும் இது வாய்ப்புகள் அரசாங்கத்தோட அதிகாரிகளை காட்டிலும் நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு நீர்நிலைக்கு எது நம்ம பக்கத்தில் இருக்க நீர்நிலைக்கு எதில் மூலிமா தண்ணி கொண்டு வர முடியும், அதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை காட்டிலும் நம்ம விவசாயிகளான நம்மளுக்கு தான் தெரியும். அதனால் இளம் விவசாயிகள் தயவுசெய்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கண்டிப்பாக உயர்த்துறதுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி உங்கள் சுற்று வட்டார பகுதி விவசாயிகிட்ட சொல்லி அதை கண்டிப்பாக இந்த மாதிரி நீர்களை சேமிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய வறட்சியை நம்ம வறட்சி காலத்தில் நம்ம நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். இது ஒரு இடத்துல நடக்கிறதுங்காட்டி அதோட மாற்றம் இருக்காது. அந்த அதாவது ஒரு ஊரை சுற்றி ஒரு 5-6 குட்டைகள் இருக்குது. அந்த குட்டைகளுக்கு எங்கெங்கிருந்து நீர் கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் இருந்து கொண்டு வர்றதுக்கான ஆதாரங்களை நம்ம பெருக்கணும். அதுதான் இதற்கான ஒரே தீர்வு. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவே ரம்மியமாக மாறி இருக்குதுன்னா அதுக்கு இந்த தண்ணி நிற்கிறது தான். இது கண்டிப்பாக நீ 4 மாதம் 5 மாதத்துக்கு இந்த தண்ணி நிற்கும். பார்க்குறக்கே மன திருப்தியாக இருக்குது. நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குளங்களை வந்து பாருங்கள். அதை வந்து நீர் கொண்டு வர்றதுக்கான ஆதாரங்களை வந்து மேம்படுத்துங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி.